எங்களோட சூழலை நீங்க இருக்கிறத எடுத்து பாத்தீங்கன்னா சிந்தனை பிரிவுகள்ல மிக இந்த அண்மை காலமாக உருவாகிய ஒரு பெரிய ஒரு தாக்கமுள்ள ஒரு சிந்தனை பிரிவு தான் நீங்க பாக்குற ஜமாத்தே இஸ்லாமி, ஹிஸ்புத் தஹ்ரீர், இஹ்வானுல் முஸ்லிமீன். இந்த 3 இயக்கங்களும் ஒரு பெரிய நாங்க ஒரு வேற 3 இயக்கங்களா இவங்களை பார்த்தாலும் சர்வதேச உலகில் ஒரு புதிய சிந்தனையை உண்டாக்கி அதற்கான பல இயக்கங்கள் தோன்றி அதற்காண்டி பல சிறைச்சாலைகள் சந்திச்சு அதை ஒரு கொள்கையா வளர்க்கப்பட்டுச்சு என்று சொன்னால் அது இந்த 3 இயக்கங்களுக்கும் முன்னிலை வழிகேடு தரம் இருக்கிறார். அந்த உருவாக்கியிருக்கிற அவங்களோட எண்ணங்கள் நோக்கங்கள் நல்லா இருக்கணும், ஆனா கொள்கை வழிகேடு எப்படி ஆரம்பிக்கிறது சொன்னால் இஸ்லாமிய கிலாபத் எப்ப உழுது 1924ஆம் ஆண்டு உழுது. விழுந்த பின்னால முஸ்லிம்களுடைய கவலை ஒரு 10-20 வருஷத்துக்கு எதிர்க்கும் சர்வதேச அந்த கிலாபத்து விழுந்ததுதான் எல்லா முஸ்லிம்களையும் கவலையாகும். அப்படியா இல்லையா? அது இஸ்லாமிய கிலாபத்துகளுக்கு பேரளவுலையாவது ஒரு சர்வதேச உலக தலைவர் ஒன்று இருந்துச்சு, அது விழுந்துட்டே கவலை. அப்ப இந்த கவலை இருந்ததுனால இஸ்லாமிய நாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்நியர்கள் ஆக்கிரமிச்சிருச்சு, எங்கட இடங்கள் எல்லாம் காணாம போவதனால் பிரச்சனை எப்படி மாறுது என்று சொன்னா இந்த இடங்கள் மீட்க வேண்டும், எங்கள் உம்மத்துடைய கிலாபத் திரும்ப வேண்டும் என்ற அந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது. பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலாவது பிரச்சனை ஒரு அளவு நீக்கலாம். அது கொண்டு போய் அக்கீதால சேர்க்கப்படுது. எங்க சேர்க்கப்படுது? அக்கீதால சட்டம், அதாவது சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு என்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. சேர்க்கப்பட்டதால உண்டாகின ஃபித்னா அவனை உங்களுக்கு சரியா விளங்கப்படுத்துறேன்னு சொன்ன இஸ்லாமிய கிலாபத்துக்கு ஆசை வைக்கணும், அது வரணும்னு நினைக்கணும், மீட்டு போன அந்த இழந்து போன நாடுகள் முஸ்லீம்களுக்கு ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சரி. அது எப்படி ஒரு வழி? நீங்க அந்த நிறைய பேர் இலங்கையிலே தான் அந்த வழிகேட சரியா என்ன அடையாளம் கண்டுள்ள. எங்களுக்கும் ஜமாத் இஸ்லாமி இஹ்வானுல் முஸ்லிமீனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன நினைக்கிறாங்கன்னா மசாயில்கள், அவங்க மசாயில்கள்ல கவனம் காட்டக்கூடாதுன்றாங்க, நாங்க காட்டணும்னு நினைக்கிறோம். அவங்க கூட்டுக்குவா நெஞ்சு தட்டி கட்டுறது வரலாற்று எல்லாம் சும்மா சமாளிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, நாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறோம். இதுதான் எங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். உண்மையில அதெல்லாம் வித்தியாசம், அதெல்லாம் டிஃபரெண்ட். கொள்கையில நம்ம 2 அணி வழிகேடு பிரிஞ்சு நிக்கிறோம். அது எப்படி நிக்கிறது தெரியுமா? சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன்டா. கிலாபத்து முடிஞ்சது, இப்ப மெயின் முஸ்லிம்கிட்ட கனவு கிலாபத்து. அந்த மாதிரி சிந்தனை உள்ள காலப்பகுதியில் பிறந்தவர்கள் தான் ஹசனுல் பன்னா, மௌலானா மௌதூதி, சையத் குதுப், அதே போல தகியுத்தீன் அன்-நபஹானி, இவர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு காலப்பகுதி ஒரு 60-30 வருஷம் டிஃபரெண்ட் வரைக்கும் பிறந்தவங்க. எல்லாருக்கும் ஒரே விதமா தான் சிந்தனை போகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தழுவித்தான் அந்த சிந்தனை வெளியே போறாங்க. அதாலதான் இந்த இயக்கங்கள் எல்லாம் பிறகு. எந்த இயக்கங்கள் எல்லாம்? இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர், இந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு மத்த அல்லாம மாசூமியா, ஷபாபுல் முஸ்லிமீன் இப்படி நிறைய இருக்கிறாங்களே. இது பிறகு என்ன பேசிக் சிந்தனை தெரியுமா? என்ன பேசிக் வழிகிறது தெரியுமா? அடிப்படை நல்லா யோசிச்சா வழங்கும். இப்ப நான் இலங்கையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கிறார், அவங்க சொன்ன விளக்கம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்னா இந்த சமுதாயம் தவறா விளங்கி கொண்டிருக்கிறது, அதனாலதான் இழந்து போன கிலாபத்தை யோசிக்குது இல்ல, இழந்து போன முஸ்லிம்கள நாடுகளை யோசிக்குது இல்ல, இழந்து போன முஸ்லிம்களுடைய உரிமையை யோசிக்குது இல்ல. காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை இவங்க இணை வைப்பு தௌஹீத் செக்ஷனுக்குள்ள மட்டும் சுருக்கிட்டாங்க என்று சொல்லி ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்தாங்க இந்த அறிஞர்கள் எல்லாரும். அந்த விளக்கத்தை சிம்பிளா சொல்றேன்னா, நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கிறாரு, இது மாதிரி எல்லா நாடும் எடுத்துங்க, இஸ்லாம் அல்லாத ஜனாதிபதி. இப்ப களம் எடுக்கப்படுது, நம்ம என்ன செய்யறோம்? கோர்ட்டுக்கு போறோம். களம் எடுத்தா கையை வெட்டுவானா? கையை வெட்ட மாட்டான், ஃபைன் அடிப்பா, ரிமாண்ட்ல வைப்பா, அனுப்புவான். இப்படி வைங்களே, அது இப்படி உள்ள இஸ்லாமிய குற்றவியல் கிரிமினல் பிரச்சனைகள் எல்லாம் எடுங்க. எதுலையாவது அல்லாஹ் ரசூல் சொல்ற தீர்ப்பான்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அல்லாஹ் ரசூல் சொல்லாத தீர்ப்பை யார் உருவாக்குறாரு? இவருடைய அங்கீகாரத்தோடு சட்டசபை உருவாக்கு, அப்படிதானே? ஒரு சட்டத்தை உருவாக்கி, இது அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டமா? இல்ல. வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். எவர்கள் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லை அவர்கள் யாரு? அவர்கள் தான் காவிர்கள் அப்படின்றாங்க. அல்ல எப்படி சொல்றா? அவர்கள் தான் காவிர்கள் அப்படின்றான். அப்ப சில வணங்கினவர்கள் தான் காவிர்கள் எல்லாம் எங்கேயும் சொல்லல, அவர்கள் தான் காவிர்கள், அதுல பிரான்ஸ் தான் சில வணங்கம் என்ற லெவலுக்கு விளங்கப்படுத்தாச்சா? அப்படின்னா என்ன சொன்னாங்க தெரியுமா? யாராவது இது ஒரு இணை வைப்பு, இந்த மாதிரி சட்டங்களை ஏற்றுக்கொள்ள இணை வைப்பு, யாராவது அந்த சட்டங்களை அங்கீகரித்தால், அந்த சட்டம் இயற்றுகின்றவர்களை அங்கீகரித்தால் அவரை இவர்கள் ரப்பாக இருக்கிறார்கள், அவரை இவர்கள் ரப்பாக இருக்கிறார்கள்
இவங்க அவர்களை வணங்குகிறார்கள். சட்டம் என்றது அல்லாஹ்வுடையதா இருக்கணும், சட்டம் என்றது அல்லாஹ் ஒரு சொன்னதா இருக்கணும். அந்த சட்டத்தை தூக்கி வீசி போட்டு வேறொரு சட்டத்தை ஒரு ஆள் வச்சுக்கிறாருன்னா அவருக்கு நாங்க கண்ட்ரோல் ஆகிறோம் என்றா, அவரை நாங்க வழிபடுறோம் என்றா, அந்த சட்டத்தை தேடி போறோம் என்று சொன்னா அவரை நாங்க என்ன செய்யறோம்? வணங்குகிறோம். அதுக்கு ஆதாரத்தை பாருங்க. என்ன ஆதாரம் தெரியுமா? இத்தகது அஹ்பாரவும் ஒரு ருபானவும் அர்பாவம் என்று தங்களது மத குருமார்களை கடவுள்களாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். உடனே வாரா கிறிஸ்தவன் அப்படி செய்யலையே, நாங்க அப்படி எடுக்கலையே. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவங்க ஏதாவது ஒன்று ஹலால் ஆக்கினா நீங்க ஹலால்னு சொல்லலையா? அவங்க ஏதாவது ஹராம் ஆக்கினா நீங்க ஹராம்னு சொல்லல. அதுதான் அவர்களை ரப்பாக எடுப்பது, அதான் அவர்களை ரப்பாக எடுப்பது. இப்ப இந்த விளக்கத்தை சொல்லி அதே ஹலால ஹராமாக்கினாவே ரப்பா எடுக்கிறேன்னா, களவெடுத்தா கையை வெட்டு அதோட்டு போட்டு ரிமண்டுக்கு போறது சரியன்னா நாங்க ரப்பா எடுத்துக்கிறோமா இல்லையா? ரப்பா எடுத்துக்கிறோம். இப்ப என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், யார் ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்ததும் அதுக்காகத்தான். ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்ததும் அதுக்காக வேண்டாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதை எதிர்த்ததும் அதுக்காக வேண்டிதான். நீ ரப்பாக சட்டம் போட்டு கண்டிக்கிறாய். ரப்பு அல்லாஹ் உண்மையிலேயே எதிர்த்து அதுக்காக வேற இடம். ஆனா அவனோட கோணத்தை திருப்பினா சரியா படும். இத என்ன செய்யறாருன்னா, சையத் குதுப் புத்தகத்துல எழுதுறாரு. மைல் ஸ்டோன், மைக்கற்கள், மஆரிஃப் ஃபித்தரீக், எத்தனையோ நூல்ல மொழிபெயர்த்து அதை இவ்வளவு சைஸ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முதல் புது விளக்கம் கொடுத்தா செய்யும். இந்த விளக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் வணக்கம் ஒரு பகுதி, ஆட்சி ஒரு பகுதி. வணங்கிட்டானே ருபூபியத்துல ஒரு பகுதி, ஆட்சி ஒரு பகுதி. ஆட்சி தான் மெயின் ஹாக்கிம். இந்த உலகத்தில் எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொல்றதாகும். அதுக்கு மாத்தமான சட்டங்களை யார் உருவாக்கினால் அவன் தன்னை ரப்பன்றான். அவன் தன்னை என்ன செய்யறான்? சட்டம் உருவாக்க அவன் தன்னை ரப்பன்றான். அப்ப அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்றவங்க அவனை ரப்பா ஏற்றுக்கிறான் என்ற விளக்கத்தை கொடுக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுக்கிறான். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம். அப்படின்னு இதை கொடுத்த உடனேயே இது அந்த நாட்டுல போனா இதுல சிம்பிளா நீங்க இப்ப நினைக்கிறீங்க, இந்த விளைவு என்ன சொல்லுங்க? உலகத்துல உள்ள அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டத்தை சொல்லாம இருக்கக்கூடிய முஸ்லிம் மன்னர்களாக இருந்தாலும் மத்தவங்களா இந்த எல்லாரும் யாரு தங்களை ரப்பன்னு பிரகடனப்படுத்தினவங்க. ஒரு முஸ்லிம் நாடா மீயுமா? மீயாது. எல்லாரும் நூத்துக்கு நூறிலே விளையாடா. யாராவது அமெரிக்கா பக்கத்தை வச்சிருப்பாங்க, யாராவது ஏதாவது பிள்ளை விடுவாங்க. அப்ப புதிய சட்டத்தை உருவாக்கி தான் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் தன்னை ரப்பண்டார்கள், எல்லாரும் தன்னை ரப்பண்டார்கள். அந்த சாதா தொடக்கமல் ரைட்டானே எல்லாரும் என்னது அப்புள்ள எல்லாரும் தங்களை ரப்பட்டு சொல்கிறார்கள் இடத்துக்கு வந்து அவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க, சட்டத்தை ஏற்றுக்கொண்டவங்க என்ன ஆயிடுவாங்க? அவங்களை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர் ரப்பா அறிவிக்கிறாங்க, அவங்கள ரப்பா ஏற்றுக்கொண்டு. அப்போ உலகமே சிறுக்கலை, உலகமே குபுர்லை. நீங்கள் நானும் காஃபிர், நீங்க நானும் காபிலா முஸ்லிம். இப்ப அவங்களோட பார்வையில சட்டப்படி அதைத்தான் சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. சட்டப்படி நீங்கள் நானும் எங்களோட வீட்டுல கலவு போகுது, எங்க போகும்? இந்த கொள்கையை சொல்ற வாதியில வீட்டுல கலவு போகுதுன்னு வைங்க. 200 ரூபாய் பணம் சும்மா வைப்பாங்க. 2 லட்சம் போச்சுன்னா என்ன செய்யணும்? அங்கதான் என்ட்ரி. அது என்ன குர்ஆன் அது சென்றியாங்க இல்ல, என்ன செய்வான் அவன் ரோமன் டச் சட்டத்துக்கு ஓடும். அப்ப டோட்டலியா நாங்க ரப்பா அவன்கிட்ட எடுக்கிறோம். அலம் தர இலல்லதீன, அதாவது நபியே யஸ்உமூன அன்னஹும், அதாவது குர்ஆன் சொல்றது எப்படின்னா, அல்லாஹ்வையும் ரசூலை ஈமான் கொள்றோட நீங்க பார்க்கலையா? யுரீதுன யதஹாகமு இல தாகூத், தாகூத்துடைய சட்டங்கள் தீர்ப்பை விரும்புகிறார்கள். தாகூத் வசனமெல்லாம் ஓடுமா உங்களுக்கு? வணங்கிட்டா இந்த வசனங்கள்லாம் போட்டு எல்லாரும் ரப்பா எடுக்கிறார். அப்ப எல்லாரும் யாரு? சிம்பிளா ஒரு விளங்க என்ன லைல விளக்கம், எல்லாரும் காவிர்கள், ரப்பும் அவருக்காக நாங்களும் காவிர். பிரச்சனை வராம இருக்குமா ஈஜிப்ட்ல? அதான் மரண தண்டனை. மரண தண்டனைக்கு செய்து குத்து கொண்டு போகப்பட்ட இதாதான். இந்த புத்தகத்தை கொடுத்த உடனே அப்ப என்ன நடக்கும் உள்ளுக்குள்ளவங்க எல்லாம்? அப்ப இவர் இஸ்லாமிய ஆட்சியாளர் அல்ல, இவரை என்ன செய்யணும்? இவரை கொல்லணும். இஸ்லாமிய ஆட்சியாளர் என்னது? இஸ்லாமிய ஆட்சியாளர் வரணும். நாங்கெல்லாம் போராடணும். அவங்களுடைய பார்வையில இஹ்வான் முஸ்லிமிட பார்வையில என்ன விளக்கம் தெரியும்? வாரம்மா நான் முஸ்லிமா வாழணும்டா, இந்த ஆட்சி எதிர்க்கணும். எதிர்க்காம ரப்பா இருக்கும், அப்படித்தானே? எதிர்க்காம இருந்தால் ரப்பா இருக்கும். நபிமார்கள் எதிர்த்தார்கள், நபியோடு இருந்தவர்கள் எதிர்த்தார்கள். உடனே என்ன செய்யணும்? எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. எதிர்த்தா இராணுவம் அவன் சுமரிமானா ஜெயில போட ஆரம்பிச்ச இஹ்வான் முஸ்லிம்களை ஜெயில போட ஆரம்பிச்சு பிரச்சனையாகி அட்டி உதயண்டாய் மரண தண்டனை யாருக்கு அப்புறம் செய்து அவர் உண்மையிலே சரி கண்டார். அந்த சரி கண்டதனால என்ன நடந்தது என்று சொன்னால், தமிழ்ல அந்த புத்தகம் வந்திருக்கு. மரண தண்டனை கொடுக்கிற நேரத்தை கேட்கிறான், இந்த கருத்தை நீங்க வாபஸ் வாங்க. நான் வாபஸ் வாங்க மாட்டேன், மரண தண்டனை கொடுப்பேன்.
அதனாலதான் நாங்க சொல்றோம் அவர் தியாகம் அவருடைய உள்ளத்துல இருந்திக்கலாம், நல்லெண்ணங்கள் இஸ்லாத்தை பத்தி சிந்தனை எல்லாம் இருந்திக்கலாம். ஆனா வழிகேடு தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, எத்தனையோ நல்லறிஞர்கள் என்று வழிகேடு சொல்லிட்டேன். இவரை நான் அதுக்காக விமர்சிப்பதா என்று கேட்டால் இப்னு அரபியை விமர்சிக்கிறார். இப்னு அரபியை விமர்சிக்க பெரியோர் அறிஞர் இப்னு அரபி, நுழைச்சில எல்லாம் பெரியோர் நுழைச்சு, ஆனா விமர்சிக்கலாம் போயிடும். அதே போல உள்ள தவறு இப்னு ஜௌஸி இப்னு ஹஸர் எந்த தவறையும் விமர்சிக்கலாம் போயிடும். அது எல்லாரும் விமர்சிப்பாங்க. விளங்கிட்டா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்டா, இத சொன்னது மட்டுமல்ல, சையத் குத்துப் தெளிவா எழுதினாரு. இன்றைக்கு கஅபத்துல்லா அன்றைய ஒரு அதை எப்படி சொல்றேன்னா சிலை வணக்கத்துக்குரிய இடமாக மாறிவிட்டது. அங்கே வணங்குகின்றவர்கள் எல்லாம் பூசாரிகளாக மாறிவிட்டார்கள். சொல்லத்தானே உனக்கு லா இலாஹ என்ன வழக்கம் சொல்லணும். மௌலானா மௌதூதி தெளிவா சொன்னார். இன்றைக்கு அதெல்லாம் என்னது, இன்றைக்கு அந்த மக்கால நடக்கிறது அது இதெல்லாம் இன்றைக்கு அந்த பூஜைகள் ஒண்ணு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இல்லை. ஏன் ரப்பா ஏத்துக்கிற யாரு குஃபர் ஷிர்க். இந்த விளக்கத்தை முன் வச்சா அவங்களோட நோக்கம் என்ன, முஸ்லீமா இருக்கிறோட யுத்தம் செய்யணும், சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கிற ஆட்சியாளரோட புடிச்சு குடி மாத்தணும் இல்ல, சும்மா இருந்தீங்கன்னா ரப்பா ஏத்துக்கலைன்னு அர்த்தம். இந்த நிலைமைக்கு வந்தாங்க யாரு உங்க. இதனாலதான் யூசுப் அல் கர்லாவி ஒரு புத்தகம் எழுதினார், அவுலவியாத்துல் ஹரகாத்தில் இஸ்லாமியா, இஸ்லாமிய இயக்கங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ் எழுதுறாரு, சையத் குத்துப் அவர்களுடைய நூல்களில் தக்ஃபீருல் முஜ்தமா, இந்த இஸ்லாமிய சமுதாயமே காபிர் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் எழுதப்பட்டன. ஏன் இந்த சிந்தனை? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சிந்தனையில உருவாகினவங்க தான் ஜமாத் இஸ்லாம், இந்த சிந்தனையில உருவாகினவங்க தான் ஹிஸ்புத் தஹ்ரீர், இந்த சிந்தனையில உருவாகினவங்க தான் இக்வான் முஸ்லிமீன். ஹிஸ்புத் தஹ்ரீர் போக்குல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் இந்த சிந்தனையில 3 பேர் உருவாகினோம். இன்றைக்கு அடிபட்டு ரிமண்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் புடிய தளர்த்திக்கொண்டாங்க. ஆட்சி ஒண்ணு வரல, புடிய தளர்த்திக்கிட்டாங்க. பார்லிமெண்ட்ல அவங்க மெம்பர் விளங்கிட்டா அவங்கள போறாங்க. ஆனா இஸ்லாமிய ஆட்சி. இப்ப நாங்க வளர்ந்துட்டு போதா தளர்ந்துட்டு போதா வளர்ந்துட்டு போகுது. தளர்ந்துட்டு போகுது. அன்றைக்கு ஜெயிலுக்கும் போனவங்க மரண தண்டனை எடுத்துக்கிட்டவங்க இன்றைக்கு ஒன்றும் மரண தண்டனை சார்பா வராது. அன்றைக்கு அட்டிப்பட்டது, ஆட்சியாளர்கிட்ட பிரச்சனைப்பட்டது, பிரிச்சதெல்லாம் யாரு இவங்கதான். இப்ப இன்றைக்கு அதெல்லாம் வராது. எல்லாம் அமைதியாக ஆட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். போக ஆட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இந்த விளக்கம் அல்லாம வேறொரு விளக்கத்தை கொடுக்கிறதாக எந்த அறிஞர்கிட்ட கேளுவோம், இதுதான் அவங்களோட விளக்கம். ஆனா ரிசால்ட்ட சொல்ல மாட்டான். அதுக்காக நீங்கள் காபிர் நான் சொல்லல, நாங்கள காபிர் இல்லை, நாங்க அதுக்காக முயற்சியில் ஈடுபடும். நான் கேட்கிறேன், நான் ரப்பா ஏத்துக்கண்டேன்னு சொன்னவரை என்ன முயற்சி? அதுல நான் ரப்பா ஏத்துக்கண்டேன்னா நான் என்ன அர்த்தம்? ரப்பா ஏத்துக்கண்டேன் நான் சட்டத்துக்கு அங்கதானே போவேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் குஃபர்ல இருக்கிறேன் சொல்லி போட்டு முயற்சி செய்ய மாட்டாங்க. என்ன முயற்சி? நான் ரப்பா ஏத்துக்கிட்ட என்ன முயற்சி செய்யறது? அப்ப பிழையான நம்பிக்கை கூப்பிட்டாங்க. நாங்க கேட்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மன்னர் ஆட்சியில் இருந்தார்கள், அந்த ஆட்சியில குந்திக்கண்டு பொருளாதார அமைச்சர் எடுத்தார் தானே. பொருளாதார அமைச்சர் எடுக்கிற டைம்ல மன்னன் காபிர், அல்லாஹ்வே சொல்றான் மன்னன் காபிர் எப்படி பொருளாதார அமைச்சர் எடுத்தார்? இதான் கொள்கையா? இதுதான் நபிமார்களுடைய பிரச்சாரம். எப்படி எடுத்தாரு? மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் இதா இருந்தா அபிசீனியாக்கு எப்படி அனுப்பினார்? அனுப்பக்கூடாது. எப்படி சொல்றாங்க? இன்ன பிஹா மலிக்கன் அதுலன், நேர்மையான மன்னர் ஒருவர் அங்கே இருக்கிறார். அது எப்படி நேர்மையான மன்னர்? அவர்தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் இல்லை, இஸ்லாத்தை ஏத்துக்கிறார், நேர்மையான மன்னரா வர அவரு. அங்க போய் மக்கள் நின்று பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. என்ன பார்லிமெண்ட் அது? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் போய் நாங்க இதான் எங்களோட கொள்கை, அப்படியா நீங்க சரியான கொள்கை இது அனுப்பிட்டாரு. ஆனா அவர் கிறிஸ்தவராக இருந்து மௌத்தாகிறார். அதுக்கு பின்னால் உள்ள மன்னர் தான் இஸ்லாத்துக்கு வராரு. அவருக்கும் கூட என்ன செய்யலாம் போச்சு, இஸ்லாத்தை பப்ளிக்கா சொல்லலாம் போச்சு. அப்ப அவர்கள் எல்லாம் இந்த கொள்கையை சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஒரு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த விளக்கம் சொல்லல.